வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: வெள்ள மேலாண்மை தொடர்பான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. குறுகிய காலத்தில் நீதிமன்றத்தில் மக்கள் தங்களுக்கான நியாயங்களை பெற புதிய குற்றவியல் சட்டங்கள் வழிவகுக்கும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்க செய்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெள்ள மேலாண்மை தொடர்பான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல், மத்திய இணையமைச்சர் திரு நித்யானந்தா ராய் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் பன்முகத்தன்மையானது இளைய தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையிலானது என்று தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு சேவையாற்றுவதற்காக தமது வாழ்க்கை அர்ப்பணித்தவர் அவர் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் டாக்டர் முகர்ஜியை நினைவுகூரும் விதமாக தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். புதிய குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் தொடர்பான மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. மத்திய அரசு செயல்படுத்தவுள்ள குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் புதிய அம்சங்கள் குறித்தும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன், குறுகிய காலத்தில் நீதிமன்றத்தில் மக்கள் தங்களுக்கான நியாயங்களை பெற புதிய குற்றவியல் சட்டங்கள் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியின் கீழ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். பாரதிய நியாய சங்கிதா, அதே போல பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சி அபியம். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எல்லாம் நாம் கலோனியல் மனத்துவத்துல வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கத்துல இருந்த சட்டங்கள். நாம் 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இந்தியா உலகத்திற்கு வல்லரசு நாடாக, இந்தியா விஸ்வகுருவாக இருக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை அகற்றி பிரயோஜனப்படும் அளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். துரிதமான நியாயம் கிடைக்கணும். ஒவ்வொரு ஏழைகளும் நியாயம் கிடைக்காம எவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கணும். இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு நியாயமான குறைந்த கால அளவுக்குள்ள அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய சட்ட அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள், பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அமைதியையும் ஒற்றுமையும் ஊக்குவிக்கும் விளையாட்டின் சக்தியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்புடனும் உத்வேகத்துடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராகி வரும் அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் மத்திய அமைச்சர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 1948 ஆண்டு முதல் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை கொண்டாடுவோம் என்பது இந்த ஆண்டுக்கான ஒலிம்பிக் தின கருப்பொருளாகும். கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களை நினைவுகூரும் விதமாக காலுபார் போர் நினைவுச் சின்னம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வரும் ஜூலை 26ஆம் தேதியன்று கார்கில் வெற்றியின் 25வது ஆண்டு தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்ட செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக இந்த போர் நினைவு சின்னத்தை இந்திய ராணுவம் அமைத்துள்ளது. கார்கில் போரின் போது காலுபார் பள்ளத்தாக்கு பகுதியை மீட்க போராடிய கேப்டன் மனோஜ் பாண்டே உள்ளிட்ட ராணுவத்தினரின் வீரம் மற்றும் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இது அமைக்கப்பட்டிருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள்
பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்க செய்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு வாரியம் நடத்தும் முதுநிலை நீட் தேர்வு இன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி திரு மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிக் கல்வியின் முதன்மையை உறுதி செய்து அதனை உயர்கல்விக்கான அடிப்படையாக உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தொழில்துறை படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநிலத்தின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடைசி நேரத்தில் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது 3 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் பின்னர் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். ஆத்தூர் அருகே உள்ள மூக்காணியில் சாலையோர குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக மெத்தனால் விற்பனை செய்த நபரை காவல்துறை இன்று கைது செய்தது. சிபிசிஐடி போலீசார் அளித்த தகவலின் பேரில் மாதேஷ் என்பவரை மாதவரத்தில் மதுவிலக்கு பிரிவினர் கைது செய்தனர். பெரும்பாக்கம் பகுதியில் மெத்தனால் வைக்கப்பட்டிருந்த குடோனில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர். கேரளா, கர்நாடகா, கோவாவின் சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளை வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது. கிங்ஸ்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்தது. 149 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 19.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன் மட்டுமே எடுத்தது. ரஷ்யாவின் காசானில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 6 வெள்ளி, 20 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. பதக்கப்பட்டியலில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா சீனாவின் ஏஜி டிங்கை இன்று எதிர்கொள்கிறார். இந்திய டென்னிஸ் வீரர் சுமித் நாகல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த வாய்ப்பினை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ள மேலாண்மை தொடர்பான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. குறுகிய காலத்தில் நீதிமன்றத்தில் மக்கள் தங்களுக்கான நியாயங்களை பெற புதிய குற்றவியல் சட்டங்கள் வழிவகுக்கும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்க செய்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது.